கடகம் ராசி தை மாத ராசி பலன். நண்பர்களே, கடகம் ராசிக்காரங்கன்னாலே ஒரு விஷயம் சொல்லணும். இந்த உலகத்திலேயே அதிகமா மனசோட வாழ்ற ராசி எதுன்னா அது கடகம் ராசி தான். நீங்க பேசாம அமைதியா இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய உலகமே ஓடிக்கிட்டே இருக்கும். யாரும் கவனிக்காத விஷயங்களையும் நீங்க கவனிப்பீங்க. யாரும் சும்மா கடந்து போற வார்த்தைகளையும் நீங்க மனசுல சேமிச்சு வச்சுக்குவீங்க. இந்த தை மாதம் கடகம் ராசிக்காரங்களுக்கு சாதாரண மாதம் கிடையாது. இது ஒரு உள்பயணம் மாதம். வெளியே பெரிய மாற்றம் தெரியாத மாதிரி தோணலாம், ஆனா உள்ளுக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கப் போகுது. தை மாதம் தொடங்கும் போதே உங்க மனசுல ஒரு கனத்த உணர்வு இருக்கும். காரணமே இல்லாம சோர்வு, காரணமே இல்லாம ஒரு சின்ன கண்ணீர் வர்ற மாதிரி. எல்லாருக்கும் நான் இருந்தேன், ஆனா எனக்கு யார் அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப மனசுல ஓடும். நண்பர்களே, இந்த கேள்வி தவறே இல்ல. இந்த கேள்வி வந்தா தான் வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகும். கடகம் ராசிக்காரங்க எப்பவுமே மற்றவர்களுக்காக வாழ்ந்தவங்க. பெற்றோர், துணை, குழந்தைகள், நண்பர்கள் எல்லாருக்காகவும் நீங்க உங்களை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டீங்க. இந்த தை மாதம் சந்திர பகவான் உங்களை நிறுத்தி கேட்கிறார், நீ உனக்காக என்ன செய்த? அடுத்து சந்திர பகவானின் தாக்கம். கடகம் ராசிக்கு அதிபதி சந்திரன். அதனால இந்த மாதம் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களை வெளியில் இல்ல, உள்ளுக்குள்ள தான் அதிகமா பாதிக்கும். சந்திரன் நல்ல நிலையில இருந்தாலும் மனசு அதிகமா வேலை செய்யும். இரவு தூக்கம் வராம பழைய நினைவுகள், பழைய பேச்சுகள், பழைய வழி எல்லாம் மூவி மாதிரி ஓடும். இது பனிஷ்மெண்ட் இல்ல, இது கிளென்சிங். உங்க மனசுல தேங்கியிருந்த பழைய குப்பைகளை எல்லாம் வெளியே கொண்டு வர்ற வேலை இது. வேலை பார்க்கிற கடகம் ராசிக்காரங்க, இந்த மாதம் உங்களுக்கு வேலை அதிகம், பாராட்டு குறைவு மாதிரி இருக்கும். நீங்க செய்யற உழைப்பு உங்களுக்கு தெரியுது, ஆனா மேலே இருக்கிறவர்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் வரும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, 1. இந்த மாதம் உங்க பொறுமை டெஸ்ட் ஆகுது. 2. உடனே ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. 3. நீங்க இப்ப செய்யற வேலை மார்ச் ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு திரும்பி வரும். இந்த மாதம் சைலன்ஸா உழைத்தவங்க தான் அடுத்த மாதம் பேசப்படுவாங்க. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் தெரியும், யார் என்ன பேசுறாங்கன்னு தெரியும், ஆனா இந்த மாதம் அதுல ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம். கடகம் ராசிக்காரங்க ரெஸ்பாண்ட் பண்ணினா எமோஷனலா ரெஸ்பாண்ட் பண்ணிடுவீங்க. அதுதான் உங்களுக்கு எதிரா திரும்பும். பணம் வரும், ஆனா கையில் நிற்காது. இது இந்த மாத ஃபினான்ஷியல் ட்ரூத். வீட்டுக்கான செலவுகள், குடும்பத்துக்கான செலவுகள், திடீர் செலவுகள் எல்லாம் கூடும். அதனால என்ன சம்பாதிச்சாலும் சேமிக்க முடியலையேன்னு உங்களை நீங்களே குறை சொல்லிக்காதீங்க. இந்த மாதம் பணம் செலவாகிற இடங்கள் அம்மா அல்லது அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம், வீட்டு மெயின்டெனன்ஸ், குழந்தைகள், ஹெல்த் செக்கப். இது எல்லாம் வேஸ்ட் செலவு இல்ல, இது ரெஸ்பான்சிபிலிட்டி செலவு. கடகம் ராசிக்காரங்க உறவுகளை உயிரா நினைப்பாங்க. ஆனா இந்த மாதம் சில உறவுகள் உங்களுக்கு எமோஷனலா டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும். நான் இவ்வளவு செய்தேன், அவங்க இதுதானா என்று தோணும். இந்த மாதம் ஒரு விஷயம் கத்துக்கோங்க, எல்லாரும் உங்க மாதிரி டீப்பா ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதுக்காக அவங்க கெட்டவங்க இல்ல. எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சிக்கிட்டா மனசு லைட் ஆகும். சிங்கிளா இருக்கிற கடகம் ராசிக்காரங்க, இந்த மாதம் லவ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியாது, ஆனா ஓல்டு லவ் நினைவுகள் திரும்ப வரும். கனவில், நினைவில், சோஷியல் மீடியால. இது யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ற விஷயம். நீ இதை இன்னும் கேரி பண்றியா? மேரிட் பீப்புளுக்கு பார்ட்னர் எமோஷனலா கிளிங் ஆவாங்க. சப்போர்ட் கொடுத்தா ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அடுத்து ஸ்ட்ரெஸ் அதிகம் மனசுல தான், உடம்பு அதுக்கு ரியாக்ட் பண்ணும். தூக்கமின்மை, தலைவலி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சொல்யூஷன் சிம்பிள். தண்ணி அதிகமா குடிக்கணும், நைட் ஃபோன் யூசேஜ் குறைக்கணும், வாரத்துக்கு ஒரு நாள் சைலன்ஸ் டைம். வேலை, தொழில். தை மாதம் ஆரம்பத்துல இருந்து கடகம் ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரியும். நம்ம இந்த இடத்துல இருக்க வேண்டியவங்களா இல்ல வேற எங்கேயாவது போகணுமான்னு. பல பேருக்கு மேலாளருடன் கருத்து வேறுபாடு, திடீர் பிரஷர், உங்களை புரிஞ்சுக்காத சூழ்நிலை, இவை எல்லாம் வரும். ஆனா இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களை கீழே தள்ள வர்றதுக்காக இல்ல, உங்களை அடுத்த லெவலுக்கு புஷ் பண்றதுக்கு தான் இந்த பிரஷர். குரு பகவான் பார்வை உங்களுடைய 10ஆம் இடம் சார்ந்த விஷயங்களில் விழுவதால் அரசு வேலை பார்க்கிறவர்களுக்கு ரெகக்னிஷன், பிரைவேட் செக்டார்ல இருப்பவர்களுக்கு ரோல் சேஞ்ச், மேனேஜ்மெண்ட் அல்லது அட்மின், டீச்சிங், கவுன்சிலிங், மெடிக்கல் ஃபீல்ட்ல இருப்பவர்களுக்கு நல்ல உயர்வு. ஒரே ஒரு அட்வைஸ், இந்த தை மாதத்துல ஈகோவை வேலைக்கு கொண்டு வராதீங்க. நான் தான் சரின்னு பிடிவாதம் வேண்டாம். டாக்குமெண்டேஷன், மெயில், ப்ரூஃப் எல்லாம் சேஃபா வச்சுக்கோங்க. வியாபாரம், சுயதொழில்.
கடகம் ராசிக்காரங்க பிசினஸ்ல எமோஷனல் டிசிஷன்ஸ் எடுப்பது தான் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். இந்த தை மாதம் பழைய கஸ்டமர் திரும்ப வருவாங்க, நிறுத்தப்பட்ட டீல் ஒன்று மீண்டும் பேசப்படும், குடும்பத்தோட சேர்ந்து பண்ற பிசினஸ்ல லாபம். ஆனா புதிய பார்ட்னர், பெரிய கடன், நம்பிக்கை வைத்து அட்வான்ஸ் கொடுத்தல், இவை மூன்றையும் இந்த ஒரு மாதம் அவாய்ட் பண்ணுங்க. பணநிலை. இப்ப நாம உண்மைய பேசலாம். கடகம் ராசிக்காரங்களுக்கு பணம் வரும், ஆனா தங்காது. ஏன்? குடும்ப செலவு, உறவினர் உதவி, எமோஷனல் ஸ்பெண்டிங். இந்த தை மாதம் நிறுத்தப்பட்ட பணம் வரும், மெடிக்கல் அல்லது இன்சூரன்ஸ் அல்லது ஓல்டு டியூஸ் கிளியர் ஆகும், சொத்து சம்பந்தமான ஒரு பேச்சு வரும். ஆனா முக்கியம், யாருக்காகவும் கேரண்டி போடாதீங்க, சிட் அல்லது கமிட்டி, ஈஸி ப்ராஃபிட் ஸ்கீம்ஸ்ல விழாதீங்க. குடும்ப வாழ்க்கை. கடகம் ராசிக்காரங்க குடும்பத்தை உயிரா நினைப்பாங்க. ஆனா இந்த மாதம் சில உறவுகள் உங்களுக்கு எமோஷனலா டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும். நான் இவ்வளவு செய்தேன், அவங்க இதுதானா என்று தோணும். இந்த மாதம் ஒரு விஷயம் கத்துக்கோங்க. எல்லாரும் உங்க மாதிரி டீப்பா ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதுக்காக அவங்க கெட்டவங்க இல்ல. எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சிக்கிட்டா மனசு லைட் ஆகும். சிங்கிளா இருக்கிற கடகம் ராசிக்காரங்க இந்த மாதம் லவ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியாது. ஆனா ஓல்டு லவ் நினைவுகள் திரும்ப வரும், கனவில், நினைவில், சோஷியல் மீடியால. இது யுனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ற விஷயம். நீ இதை இன்னும் கேரி பண்றியா? மேரிட் பீப்புள்ட்டு பார்ட்னர் எமோஷனலா கிளிங் ஆவாங்க. சப்போர்ட் கொடுத்தா ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அடுத்து, ஸ்ட்ரெஸ் அதிகம் மனசுல தான், உடம்பு அதுக்கு ரியாக்ட் பண்ணும். தூக்கமின்மை, தலைவலி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சொல்யூஷன் சிம்பிள். தண்ணி அதிகமா குடிக்கணும், நைட் ஃபோன் யூசேஜ் குறைக்கணும், வாரத்துக்கு ஒரு நாள் சைலன்ஸ் டைம். வேலை, தொழில். தை மாதம் ஆரம்பத்துல இருந்து கடகம் ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரியும். நம்ம இந்த இடத்துல இருக்க வேண்டியவங்களா இல்ல வேற எங்கேயாவது போகணுமான்னு. பல பேருக்கு மேலாளருடன் கருத்து வேறுபாடு, திடீர் பிரஷர், உங்களை புரிஞ்சுக்காத சூழ்நிலை, இவை எல்லாம் வரும். ஆனா இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. உங்களை கீழே தள்ள வர்றதுக்காக இல்ல, உங்களை அடுத்த லெவலுக்கு புஷ் பண்றதுக்கு தான் இந்த பிரஷர். குரு பகவான் பார்வை உங்களுடைய 10ஆம் இடம் சார்ந்த விஷயங்களில் விழுவதால் அரசு வேலை பார்க்கிறவர்களுக்கு ரெகக்னிஷன், பிரைவேட் செக்டார்ல இருப்பவர்களுக்கு ரோல் சேஞ்ச், மேனேஜ்மெண்ட் அல்லது அட்மின், டீச்சிங், கவுன்சிலிங், மெடிக்கல் ஃபீல்ட்ல இருப்பவர்களுக்கு நல்ல உயர்வு. ஒரே ஒரு அட்வைஸ், இந்த தை மாதத்துல ஈகோவை வேலைக்கு கொண்டு வராதீங்க. நான் தான் சரின்னு பிடிவாதம் வேண்டாம். டாக்குமெண்டேஷன், மெயில், ப்ரூஃப் எல்லாம் சேஃபா வச்சுக்கோங்க. வியாபாரம், சுயதொழில். கடகம் ராசிக்காரங்க பிசினஸ்ல எமோஷனல் டிசிஷன்ஸ் எடுப்பது தான் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். இந்த தை மாதம் பழைய கஸ்டமர் திரும்ப வருவாங்க, நிறுத்தப்பட்ட டீல் ஒன்று மீண்டும் பேசப்படும், குடும்பத்தோட சேர்ந்து பண்ற பிசினஸ்ல லாபம். ஆனா புதிய பார்ட்னர், பெரிய கடன், நம்பிக்கை வைத்து அட்வான்ஸ் கொடுத்தல், இவை மூன்றையும் இந்த ஒரு மாதம் அவாய்ட் பண்ணுங்க. பணநிலை. இப்ப நாம உண்மைய பேசலாம். கடகம் ராசிக்காரங்களுக்கு பணம் வரும், ஆனா தங்காது. ஏன்? குடும்ப செலவு, உறவினர் உதவி, எமோஷனல் ஸ்பெண்டிங். இந்த தை மாதம் நிறுத்தப்பட்ட பணம் வரும், மெடிக்கல் அல்லது இன்சூரன்ஸ் அல்லது ஓல்டு டியூஸ் கிளியர் ஆகும், சொத்து சம்பந்தமான ஒரு பேச்சு வரும். ஆனா முக்கியம், யாருக்காகவும் கேரண்டி போடாதீங்க, சிட் அல்லது கமிட்டி, ஈஸி ப்ராஃபிட் ஸ்கீம்ஸ்ல விழாதீங்க. குடும்ப வாழ்க்கை. கடகம் ராசிக்காரங்க குடும்பத்தை உயிரா நினைப்பாங்க. ஆனா இந்த மாதம் சில உறவுகள் உங்களுக்கு எமோஷனலா டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும். நான் இவ்வளவு செய்தேன், அவங்க இதுதானா என்று தோணும். இந்த மாதம் ஒரு விஷயம் கத்துக்கோங்க. எல்லாரும் உங்க மாதிரி டீப்பா ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதுக்காக அவங்க கெட்டவங்க இல்ல. எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சிக்கிட்டா மனசு லைட் ஆகும். சிங்கிளா இருக்கிற கடகம் ராசிக்காரங்க இந்த மாதம் லவ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியாது. ஆனா ஓல்டு லவ் நினைவுகள் திரும்ப வரும், கனவில், நினைவில், சோஷியல் மீடியால. இது யுனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ற விஷயம். நீ இதை இன்னும் கேரி பண்றியா? மேரிட் பீப்புளுக்கு பார்ட்னர் எமோஷனலா கிளிங் ஆவாங்க. சப்போர்ட் கொடுத்தா ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அடுத்து, ஸ்ட்ரெஸ் அதிகம் மனசுல தான், உடம்பு அதுக்கு ரியாக்ட் பண்ணும். தூக்கமின்மை, தலைவலி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சொல்யூஷன் சிம்பிள். தண்ணி அதிகமா குடிக்கணும், நைட் ஃபோன் யூசேஜ் குறைக்கணும், வாரத்துக்கு ஒரு நாள் சைலன்ஸ் டைம். வேலை, தொழில். தை மாதம் ஆரம்பத்துல இருந்து கடகம் ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரியும். நம்ம இந்த இடத்துல இருக்க வேண்டியவங்களா இல்ல வேற எங்கேயாவது போகணுமான்னு. பல பேருக்கு மேலாளருடன் கருத்து வேறுபாடு, திடீர் பிரஷர், உங்களை புரிஞ்சிக்காத சூழ்நிலை, இவை எல்லாம் வரும்.
ஆனா இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களை கீழே தள்ள வர்றதுக்காக இல்ல, உங்களை அடுத்த லெவலுக்கு புஷ் பண்றதுக்கு தான் இந்த பிரஷர். குரு பகவான் பார்வை உங்களுடைய 10ஆம் இடம் சார்ந்த விஷயங்களில் விழுவதால் அரசு வேலை பார்க்கிறவர்களுக்கு ரெகக்னிஷன், பிரைவேட் செக்டார்ல இருப்பவர்களுக்கு ரோல் சேஞ்ச், மேனேஜ்மெண்ட் அல்லது அட்மின், டீச்சிங், கவுன்சிலிங், மெடிக்கல் ஃபீல்டில் இருப்பவர்களுக்கு நல்ல உயர்வு. ஒரே ஒரு அட்வைஸ், இந்த தை மாதத்துல ஈகோவை வேலைக்கு கொண்டு வராதீங்க. நான் தான் சரின்னு பிடிவாதம் வேண்டாம். டாக்குமெண்டேஷன், மெயில், ப்ரூஃப் எல்லாம் சேஃபா வச்சுக்கோங்க. வியாபாரம், சுயதொழில். கடகம் ராசிக்காரங்க பிசினஸ்ல எமோஷனல் டிசிஷன்ஸ் எடுப்பது தான் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். இந்த தை மாதம் பழைய கஸ்டமர் திரும்ப வருவாங்க, நிறுத்தப்பட்ட டீல் ஒன்று மீண்டும் பேசப்படும், குடும்பத்தோட சேர்ந்து பண்ற பிசினஸ்ல லாபம். ஆனா புதிய பார்ட்னர், பெரிய கடன், நம்பிக்கை வைத்து அட்வான்ஸ் கொடுத்தல்,